வெற்றி எங்க? வெற்றி எங்க போயிருக்காப்ல? கற்றுக்க போயிருப்பாப்ல. கத்துக்கவா? வெற்றி தம்பி இருக்காப்லையே, கலட்டி கொடுக்கறதுல கர்ணனாக இருந்தாலும் கற்றுக்கிறதுல அப்துல் கலாம் ஐயாவோட சீடராக இருக்காப்ல. எந்த மண்ணில் என்ன பயிரிடலாம், என்ன பயிருக்கு என்ன உரமிடலாம்னு தான் காதலிக்கிற தொழில தினசரி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்காப்லையா. அதான் வாத்தியார் வீட்டு பிள்ளைங்கிறது. நேரடியாவே கேக்குறேன். ஆளும் தோரணை ஒரு மாதிரியா இருக்கியே, என்ன நடக்குதுங்க? ஓ, இதை கேட்குறியா? அந்த விவசாயத்துக்காக தஞ்சாவூர் போன. நிறுத்து. ஏற்கனவே ஒத்தாச ஒரு கதை சொல்லிட்டாப்ல. நீ புதுசா கதை சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணாத. உண்மையை சொல்லு. அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? ம். இப்போ நீ பஸ்ஸில் போகிற, கூட்டத்தில் யாராவது உன் காலை மிதிச்சுறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? மேய்ச்சவன் செவுட்டிலே ஒன்று வைப்பேன். ஆனால் என்னால் அப்படி பண்ண முடியலையே. ஏன்? என்னடி கால மிதிச்சிட்டேன். சாரிங்க. சாரி சாரி. ஏப்பா, அந்த பொண்ணு இத்தனை தடவை சாரி கேட்குதுல்ல, அப்புறம் இந்த முறை முறைக்கிற? எது முறைக்கிறேனா? போயா. கால் வைக்க இடம் இல்லாയിരുന്നു, அதனால மிதிச்சிட்டேன். சாரி. ஐயோ, எனக்கு வலிக்கலைங்க. இல்ல கூட்டத்தை தெரியல. சாரி. எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வலிக்கலைங்க. வேணா நீங்கள் மிதிங்களேன், எனக்கு வலிக்காது. அட மிதிங்களேன் ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் ப்ளீஸ் மிதிங்களேன். அவள் என் காலை மிதித்து காதலை பதித்து விட்டாள். வெற்றி, என்ன இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்ட? கவிதை லவ் தம்பி, அண்ணனுக்கு லவ் வந்துருச்சு. அப்புறம் என்ன, அடுத்த 1 மணி நேரத்தில் ஆளே மாறி அவன் முன்னாடி போய் நின்னல. அண்ணன் டெஸ்ட் பண்ண கொடுக்கணும், உள்ள போலாமா? போலாம் போங்க. என்ன தெரியல, பஸ்ஸு காலு சாரி. ஓ, அதான் அங்கே சாரி சொல்லிட்டேன்ல. மண்ணு ஆராய்ச்சி. ஓ ஓகே. அங்கே லாஸ்ட் போய் லெஃப்ட் திரும்பினா ஒரு கவுண்டர் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருங்க. ஓகே. கவுண்டரா? நம்ம டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம் சார்ட். மேடம் 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 கொஞ்சம் நில்லுங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? ஹலோ, உங்களுக்கு மண்ணை பற்றி டீட்டெயில் வேணுமா, என்ன பற்றி டீட்டெயில் வேணுமா? எங்கள் ஊரில் 100 ஏக்கர் நிலம் கருகி நாசமாக கிடக்கு. அதை காப்பாற்ற யாரை பார்க்கணும்னு தெரியாமல் தவிச்சு நின்னேன். உங்களை பார்த்தவன் தான் எனக்கு பெரிய நம்பிக்கையே வந்துச்சு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த ஃப்ரெண்ட் டெஸ்கில் கேளுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஃப்ரெண்ட் டெஸ்கா? When I talk, you know middle talk. I tell HOD, where is appetize price? Where is appetize price? மண்டவெல்லாம் வெற்றினே, இந்த ஒரு நிமிஷம். All boys get out of the class. Get out of the class. என்னடா இங்கே? நான் இங்கே தானே லேப் பட்டன்டா இருக்கேன். ஆமாம், இது என்னென்ன கோலம்? டேய் என்ன காலம் மிதிச்சதுக்கு இல்லாமல் காதல் வரும்? டேய், ஆடா அது இல்லைண்ணே, இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் இல்லைன்னாவே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ண்ணே. இப்போ என்ன பாரு, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன். டேய் நீ சொன்னா கேட்க மாட்டேன். அந்த மேடம் ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படித்தவங்க. ஓம் படிப்புக்கெல்லாம் அவங்க கிட்டே நெருங்க முடியாது. டேய் சரிண்ணே, நீ முடிவே பண்ணிட்ட. அவங்க இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ரிசர்ச் ஸ்காலராக இருக்காங்க. ஆடா அதானே அந்த இயற்கை வேளாண்மை. அவங்கள அவ்வளோ சாதாரணமெல்லாம் யாரும் போய் பார்த்துட முடியாது. இந்த உரக்கடைக்காரங்க தான் அடிக்கடி போய் பார்த்து அட்வைஸ் வாங்கிட்டு போவாங்க. அடுத்த வாரமே உரக்கடை வச்சிருப்பியே? அடுத்த நாளே வச்சுட்டேன். அதையும் காமிச்சேன். குட் மார்னிங் மேடம். மேடம் 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 என்ன வேணும் உங்களுக்கு? புதுசாக உரக்கடை ஆரம்பிச்சிருக்கேன். மேடம் 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 என் நம்ம மட்டும் தெரிஞ்சுதான் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக நடங்க. இந்த நேற்றே கடை ஆரம்பிச்சு நேற்றே உரத்தை வாங்கி நேற்றே ஓப்பன் பண்ணிட்டேன் மேடம். இந்த லைசன்ஸ் கூட வாங்கிட்டேன் மேடம். எங்கள் ஊர் நிலத்தை காப்பாற்றுறதுக்கு உங்களையும் என்னையும் விட்டால் வேறு ஆளே இல்லைன்றனால தான் இந்த அவசர முடிவு.
யாராவது உனக்கு குப்புற படுக்க வச்சு அயன் பண்ணாங்களா? நீ தானே நல்ல வெறப்பா வர சொன்ன. என்ன வரப்போ? என்ன கைய வாங்குற? ஓ சகவாசம் எனக்கு தேவையில்ல, ஆளவடியா. ப்ளீஸியா போயிடாதயா. ஜமீன்தார் தொடலாமா? கைடியா. யோ சத்தம் போடாதயா. ஒரு ஸ்டெப் பேக்ல போ. உனக்கு உதவி செய்ய தான் நான் வந்திருக்கேன். எனக்கு உதவி செய்ய நீ வரல, தெரிஞ்சுக்க. உதவி செய்ய ஒருத்தர் கூட்டிட்டு வந்தா தட்டி கொடுத்து வேலை வாங்க. கத்தாதயா. ஜமீன்தார் கும்பிட போறான். சாரிப்பா. எங்க ஊர்ல ஐயா பெரிய ஜமீன்தார். நீங்க சொன்னது அப்படியே ஐயாட்ட சொன்னேன். பாவம் அவருக்கு புரியலையா. அதான் நீங்களே சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். என்னது? ஐயாவுக்கு வேர்க்கடலை போட 200 ஏக்கர்ல. 200? ஐயா பதறாதீங்க, வடக்கு இருக்க 300 ஏக்கர் அப்புறம் கேட்டுக்கலாம். 300? ஏய் மொத்தத்தையும் மண்டையில ஏத்தாத. இப்ப கடலை போடுறது எப்படின்னு கேட்போமா? கடலை போடுறது எப்படி ப்ளீஸ் சொல்லுங்க. இல்ல நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்ட தெளிவா எடுத்து சொல்லுவேன். மீனாட்சி அதாச்சி, உங்க ஜாக்கெட் தச்சாச்சு. சாயந்தரம் வந்து அளவு ஜாக்கெட் வாங்கி போங்க. அட யாவரத்து கிடக்காதயா? அந்த பொம்பளை ஏற்கனவே 40 ரூபாய் தரணும். இது கடையை மாத்திடுவீங்களா? என்னையா? ஆமா மேடம், ஜமீன்தார் பேசுறேன். யோ என் பேர் என்ன? ஆமா ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான ஜமீன்தார் பேசுறேன். சொன்ன கேளியா? யோ 300 ஏக்கர் ஜமீன்தார் பேசுறேன். யோ 300 பிளஸ் 200 500 ஏக்கர் ஜமீன்தார். அந்த மெசேஜ் அனுப்பி தொலைச்சிருக்கலாம்ல. நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டே வெற்றி. அதான் 2 பேரும் நல்லா பேசிட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்ன? மண்ணு ஓரத்தில் ஆரம்பிச்சு மலையாளத்தில் சம்சாரிக்கிற வரைக்கும் போயாச்சு. ஆனால் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கும் போது நிறுத்து. எந்த காலத்தில் இருக்க வெற்றி? ஒரு பொண்ணை பார்த்தோமா, பிடிச்சிருந்துச்சா, படக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு என்னது இது? சரி சொல்லிடுறேன். என் மனசில் அப்படி எதுவும் இல்லை நம்ம சொல்லிட்டா? அதுக்காக சொல்லாமலே வா. எத்தனை நாளைக்கு? தெரிலடா. அவள் கூட இவ்வளோ நாள் ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டேன். மனசுக்குள்ளே கோயிலே கட்டி வச்சிருக்கேன். அதை கலைக்க விரும்பலை. இப்படியே இருந்துட்டா கூட எனக்கு சந்தோஷம் தான்டா. சரி வா வெற்றி. ஆ நான் உங்களை பார்க்கணுமே. எதுக்கு? என் அண்ணன் பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வர போகிற மகாலட்சுமி தம்பி நான் பார்க்கக்கூடாதா? ஏய் பின்ன என்ன வெற்றி? அவங்களும் சொல்கிற மாதிரி தெரியல, நீயும் காலத்துக்கும் சொல்லவும் மாட்டேன். நீ உன் ஃபோனை கொடு, அவங்ககிட்ட நான் பேசுகிறேன். அப்படியெல்லாம் பேசிட முடியாது. அதெல்லாம் தானாக நடக்கும்போது நடக்கும். அது வரைக்கும் நான் லவ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். கிழிச்ச உன்னை போய் நம்பிட்டு வந்தேன் பாரு. போச்சா? என் லவ்வும் போச்சு, எல்லாம் போச்சு. ஏய் நீ லவ் பண்ணுறியா? வாழ்த்துக்கள். போயா. நீ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உன் லவ்வோட சேர்த்து என் லவ்வையும் வீட்டில் ஒரே பேக்கேஜாக பேசி முடிக்கலான்னு பார்த்தேன். அடடா. நீ என்னடாண்ணா? ஏய் கூட படிச்ச பொண்ணாடா? ம். நீயாவது லவ் சொல்லிட்டியா? பின்ன நான் என்ன உன்ன மாதிரியா? அதெல்லாம் எப்பயோ சொல்லியாச்சு. அவெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. சரி அதை விடு. பொண்ணு எந்த ஊர்? இப்பயே அவளை பார்க்கணும்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப டூ மச் வெற்றி. ஏன்டா பார்க்கக்கூடாது? ஏன் பார்க்கக்கூடாது? எதுக்கு பார்க்கணும்? என் தம்பி பொண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வர போகிற மகாலட்சுமி அண்ணன் நான் பார்க்கக்கூடாதா? அதுக்குள்ள வெற்றி. நீ போய் பிரச்சனை கிச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ஊர் ஒன்று கூட்டிடுவாங்க. அவங்க அப்பா யாரும் தெரியும்ல, ஊர் பிரசிடென்ட். ஊருக்கு தானே பிரசிடென்ட்டு, நாட்டுக்கு பிரசிடென்ட் இல்லைல்ல. வெற்றிண்ணே, என்னடா தம்பிகளா கிரிக்கெட் மேட்ச் வச்சுருக்கோண்ணே. என்னடா போன வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்தீங்க, இந்த வருஷம் நோட்டீஸ்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. எவனை ஸ்பான்சருக்கு சிக்கிட்டானா? என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் ஒத்துப்பீங்க தான் முதல் பரிசு உங்கள் பேரை உரிமையோட போட்டு நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். என்னடா கடைசி ஏன் தலையிலே கட்டுறீங்க? அடுத்த மாதம் தானே? ஆமாண்ணா. சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. வரேண்ணே. சரி. கடையை திறந்து வச்சு ஒரு டீக்கு வழி இல்லையே. தம்பி டீ சாப்பிடலாமா? மூடுல ஒத்தாசை. எது மூடு இல்லையா? எப்ப டீ சாப்பிட்றதுக்கெல்லாம மூடு வரணும்? எனக்கெல்லாம் எதுக்குமே மூடு வராது. நான் வர வச்சுக்கிறது கிடையாது. வர வச்சுட்டாலும் கழுத வளருது. ஏன் டீ வாங்கிட்டாடா? சுமார் வந்தா சார், எனக்கும் மூடல. உனக்கும் டீ கேட்டல சாப்பிடலாமா? தம்பிக்கு மூடு வந்துருச்சு. வாடாமலி சீக்கிரம் சட்டை எடு, தம்பிக்கு மூடு மாறிட போகுது. நீ எங்க போற? மூர்த்தி வருவான், கடை திறந்து பார்த்துக்கோ. நாங்கள் டீ சாப்பிட்டோம். வாடாமலி உனக்கு டீ போடாம சிரமம் வேண்டாம், நான் வெளியில போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஆமா எடுப்பா எடுப்பா. மாத்தாடி சக்கட்டா பசங்க இவனுக்கு உள்ள பூச்சி பூச்சிராடிவாங்க. வண்டி நிறுத்துப்பா. வாடாமலி புருஷனுக்கு சட்டை எடுத்தியா? பூட்டுக்கு சாவி எடுத்தியா? உள்ள வந்து உனக்கு டீ கேட்டதுக்கு ஏன் பையன் காடு கரைக்குள்ள கூட்டிக்கிட்டு தெரியுற? அந்த தெரியுது பாரு.
அந்த ஊர்ல தான் டீ நல்லா இருக்குமா. நீ போய் குடிச்சிட்டு 2 நாள் சேர்ந்து வா, என்னை இறக்கி விடு, நான் கிளம்புறேன். சேத்த சும்மா இருக்கியா? 4 வருஷமா சும்மா தான் இருக்கேன். என்னையா சொல்ற? அதான் 4 பேர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காங்களா? அதான் தெரியுதுல, ஏத்துன இடத்துல என்னை இறக்கி விடுப்பா. இறக்கி விட்டா காப்பாத்திருவேன். காப்பாத்தி பேச்ச விளக்காதையா. நீ பேசாம மூடிட்டு வர்றியா? ஐயோ, என்ன இது வரைக்கும் பார்க்காத இடமா இருக்கு. இவ்வளவு பெரிய பங்களாவுக்குள்ளே டீ கடை வச்சிருக்காங்க. எப்படி இவங்களுக்கெல்லாம் வாடகை கட்டுப்படி ஆகுது? ஏப்பா, ஆளுங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, வா வேற கடையில் போய் குடிக்கலாம். வண்டி எடு. நம்ம டீ சாப்பிட வரல, அப்புறம் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு பக்கமா? என் தம்பி இந்த வீட்டு பொண்ணை லவ் பண்ணிட்டான். சரி, அதான் பார்த்துட்டு போனான்னு வந்திருக்கோம். இன்னைக்காவது பெரிய மனுஷனா நடந்துக்கோ. நான் உன்ட்ட என்னைக்கா பெரிய மனுஷன் சொன்னேன்? ஏடி வீட்டில் விட விட்டுறியா? வீட்டில் போய் சும்மா தானே இருக்க போற. ஐயா என்ன ரொம்ப சத்தம் கேட்குது? இளவு விழுந்துருச்சா? இது வரைக்கும் விழல, இனிமே தான் விழப்போகுது. என்னையா பெரியவர் இப்படி சொல்றாரு? எங்கள் ஊர் பிள்ளைங்க பஸ்ஸில் போனப்ப பக்கத்து ஊர் கோயிலில் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதான் எங்கள் பிரசண்ட உரிச்சு பூச்சிட்டு இருக்காரு. எங்க இந்த தம்பி ஒரு இடத்துல நிக்காத, இங்க இருக்குதா? தம்பி, எவன் வீட்டு பொண்ணை எவனோ பார்த்ததுக்கு அந்த ஆள் உள்ள வச்சு உப்பு தடவிட்டு இருக்கான். நீ அவன் பொண்ணு அவன் வீட்டுக்கே பார்க்க வந்திருக்க. தெரிஞ்சிச்சு, மசாலா தடவி. பயப்படியா? முடியாது. தயவு செஞ்சு பயப்படியா? யாரை பார்க்கணுங்க? இந்த ஊர் பிரசிடென்ட் எங்க வீட்டுக்காரவு தான். ஒரு சோலியா இருக்கவோ. இருங்க, வந்துருவோம். பொறுக்கி பசங்க, எங்க ஊர் பொண்ணுங்களை கலாட்டா பண்றீங்க. ஏய், எந்திரிங்க. இனிமே எங்க ஊர் பொண்ணுங்களை கேலி பண்ணீங்க, தொலைச்சிடும். தம்பி, இதுக்கெல்லாம் நான் எதுக்கு தம்பி? எப்போதுமே சாதாரணமாக தான் நடத்துவோம். ஆனால் இந்த வருஷம் ஒரு பெரிய மனுஷன் தலைமை தாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு விசாரிச்சதில்ல முசிறி 32 கிராமமும் உங்கள் பேரை தான் சொன்னாங்க. எங்க பையனுக்கு அப்படியே சொன்னாங்க என்னை பற்றி. அப்படித்தான் சொல்றாங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் பெரியா இல்லை தம்பி, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். சரி, ஏதாவது சாப்பிடுங்களேன். எனக்கு ஒன்றும் வேணாம், அண்ணன் தான் டீனா விரும்பி சாப்பிடுவார். அம்மாடி 2 டீ எடுத்து டீ கேட்டதுக்கு எங்கே வந்து வாங்கி கொடுக்குறேன்? இங்கேயாவது வாங்கி தரேன்ல. அது சரி, பெரியவர் யாரு? ஒத்தாசை. உங்களுக்கு ஒத்தாசையா வந்திருக்காருன்னு தெரியுது. பேரே ஒத்தாசை தாங்க. ஓ, ஒத்தாசையா? இவர் எதுக்கு என் பேர் மனப்படம் பண்றாரு? உன்னை மறக்காமல் இருக்கத்தான். மசாலா மசாலா. எப்படி என் தம்பி செலெக்ஷன்? ரொம்ப நல்லா இருக்குப்பா. நம்ம வீட்டு டீ எப்பவும் நல்லா இருக்கும் தம்பி. வேணும்னா இன்னும் சாப்பிடுங்க. வேணாங்க. நீ விவரமா கேட்குற அந்த ஆள் வெள்ளந்தியா பேசுறான் பாத்தியா? மூடிட்டு குடிக்கிறியா? தேங்க்ஸ்ப்பா. டீ படுப்பிரமாதமையா? சரி, அப்புறம் அப்போ நாங்கள் வர்றோங்க. வரமியா? வந்துடுறேன். ஐயா கண்டிப்பா வந்துருவீங்களா ஐயா? கண்டிப்பா வருவோம் ஒத்தாசை. பேர் பதிஞ்சிருச்சு. பொண்டாட்டிங்க ஊருக்கு போனா தாப்பா புருஷங்க பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியுது. ஊருக்கு தான் போயிருக்கா? தம்பி, நான் தான் கொண்டு விட்டு வந்தேன். அவங்க ஆத்தா வீட்டில் அவங்க அப்பா வேற கூட கிடந்தான். அப்போ அந்த 4 பேர் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார். சிறிது நாட்கள் கழித்து தொடர்பு கொள்ளவும். யோ ஒத்தாசை, சாப்பிட்டு போயா? நான் சாப்பிட்றோம், அங்கே சாப்பிட்டு வாங்க ஐயா. ஜனனி ஜனனி ஜகம்னி யகம்னி ஜகத்கா. சொல்லுங்க மேடம். ஃப்ரீயா இருக்கீங்களா? பேசலாமா? மாட்டு கொஞ்சம் தீவனம் வச்சுட்டு இருந்தேன். ஐயோ, அப்படின்னா ஞான் பின்ன கால் பண்ணட்டுமா? அது தின்ன மாட்டேன்னு ஓடிடுச்சு. நான் இப்போ ஃப்ரீ தான். நீங்கள் சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நான் என்ன பேச போறேன்னு கெஸ் செய்யாமோ? அந்த 30 நாள்ல மலையாளம் கத்துக்கிறது எப்படின்னு ஒரு புக் வாங்கிட்டு வந்திருந்தேனே, அதை பத்தி தானே? அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அது இல்லைங்க. புதுசா வந்த விதை நிலை பத்தியா? அது அல்ல. அந்த கம்போஸ்ட் உரத்தை பத்தியா? மண்ணு மண்ணு. ஆமா ஆமா, மண்ணு மண்ணு மண்ணு. அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னீங்களே, அதை ஞான் மறந்து போயல்லோ.
என்ன പറഞ്ഞാ മതിയല്ലോ. என்னது மன்னாராட்சி பண்றதை நிப்பாட்டிட்டீங்களா? Can you understand? நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். அதான் சொல்லுங்கன்னு சொல்றேன். இது மொபைல்ல பேசுற விஷயம் இல்ல, முகத்தை பார்த்து பேசுற விஷயம். கொட்டிராத. நான் தான் கொட்டிடாதன்னு சொன்னேன்ல. நீ கத்துன, அதனால தான் நான் கொட்டினேன். ஆமா, நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரியாவே இருக்க. என்ன ஒரு மாதிரியா இருங்க? தன்னால பேசிக்கிற, தனக்கு தானே சிரிச்சுக்கிற. இதோ பாரு, புதுசா வெக்கம்லாம் வேற படுற. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? டேய் பெரியவனே, அம்மா கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற. சொல்லு. எல்லாம் ஓகே நானே சொல்றேன். இப்பவே சொல்லு. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் உங்ககிட்ட தானே முதல்ல சொல்றேன். ஆமா. வரேன்டா. ஏண்டா ஆச்சு? ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? ரூபா ஃபோன் பண்ணியிருந்தா, ஏதோ பிரச்சனையா, உடனே வர சொன்னா. என்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு தெரியல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போனை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்டா. போனை எடுத்தாலும் திட்டுவான், எடுக்கலனாலும் திட்டுவான். ஹலோ, வெற்றி சார் இருக்காங்களா? சாரா? சார் இப்பதான் வெளியில போனாரு. நீங்க யாருங்க? நான் அக்ரி காலேஜ்ல இருந்து பேசுறேன். இப்பதான் போறாங்களா? ஆமாமா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போனாரு. போற அவசரத்துல போனை எங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. வந்தா ஏதாவது சொல்லணுமா? பரவாயில்லைங்க. சரிம்மா. So, the girl is not willing to come, right? அப்போ கிட்னாப் தான். நண்பா, அந்த கிட்னாப் கிட்ட எடுத்துட்டு வா. முன்ன மாதிரி கண்மூடித்தனமான ரிஸ்கெல்லாம் இப்போ எடுக்கிறது இல்லை நண்பா. இதா இவனுக்கு காலில் வேறு அடிபட்டுச்சா, நடக்கிறதுக்கே சிரமப்படுறான். ஆனால் எல்லா ஆப்ரேஷனுக்கும் வந்தே தீர்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். ஸோ ரூட்டை கொஞ்சம் மாற்றிட்டோம். சம்மந்தப்பட்டவங்க 10 அடி தூரத்தில் இருந்தால் ஸ்ப்ரே, கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா, கத்துனாங்கன்னா கத்தி. வயலன்ஸ் வேணாமே. உனக்கு வயலன்ஸ் பிடிக்காது, சைலன்ஸ் தான் பிடிக்கும்னு எனக்கும் தெரியும் நண்பா. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இதான்னு இதை வச்சு அவளுக்கு இதை பயப்படாதப்பா, வெறும் மயக்கம் தான், உன் ஆளுக்கு ஒன்றும் ஆகாது. இதை நம்ம கர்ச்சிப்பில் போட்டு கரெக்டாக வச்சிட்டோம்னா 4 மணி நேரத்துக்கு மூச்சு பேச்சு இருக்காது. இதை எப்படி மூக்கில் வச்சா தண்ணிக்குள்ளே விழுந்துடாத. என்னை தூக்கிட்டு வந்து ராத்திரி முழுக்க இருக்க வச்சுட்டு இப்போ வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்கிறேன். இதே அக்கா தங்கச்சிக்கு நடந்துருந்தா நீ சும்மா விட்டுருவியா? இப்போ என் வீட்டுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஊருக்காரங்க மொத்தத்தில் எப்படி முழிப்பேன்? இன்னும் 3 நாள் எனக்கு கல்யாணம். இப்படியெல்லாம் நடக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இங்கே பாரு, யார் காலில் வேட்டாலும் நான் விழுகிறேன். உன் மேலே எந்த தப்புல நான் புரிய வைக்கிறேன், என்ன நம்பு. நம்ம தான் மாதிரி இருக்கு. வண்டியில் ஏறும். ஏய் ஃபோன் பண்ணா சொல்லு, எங்க உன் பொண்ணு? என்னை பார்த்தா கேணச்சிரிக்க மாதிரி தெரியுதா உனக்கு? காயவரணும், நம்ம பசங்களை 4 பக்கம் அனுப்பியிருக்கேன், வந்துடட்டும். அதுக்குள்ள இந்த மனுஷனை ஏன் இந்த பாடுபடுத்துற? படுத்துறேனா? ஏயா பந்தக்கால் நட்டு போட்டு பத்திரிக்கை அடிச்சு ஊரு உரமுறைக்கு கொடுத்துக்கிட்டு வந்து நின்னா விளக்கேத்த வரவ வேற எவன் கூடயோ ஓடிட்டான்னு சொல்லும் போது
விரல சுப்பிக்கிட்டு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? செய்தி தெரியாம நீங்களா ஒரு முடிவு எடுத்துட்டு பேசாதீங்கக்கா. யோ எல்லாம் தெரிஞ்சதாயா பேசுற? டேய் சொல்றா லட்சணத்தை. ஊர் எல்லையில் 3 பேரோட காரில் ஏறி போகிறான். இப்போதான் முத்து ஃபோன் பண்ணான். என்னப்பா நாயஸ்தர்களா? வந்தது பேசுவோம்னு சொன்னீங்களே, செய்தி வந்துடுச்சு. என்னத்த பேச போறீங்க? சொல்லு. என் மக அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. நான் அறுத்து போட்டாலும் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். இப்ப எப்படி தாண்டி போனா? இப்ப எப்படி தாண்டி போனா? ஒரு பொண்ணை பெத்து ஒழுங்கா வளர்க்க தெரியல. உனக்கெல்லாம் ஒரு வேட்டி சட்டை. மானங்கட்ட பயல, நீ எல்லாம் நாண்டிக்கிட்டு சாகலாம். வாடா. மல்லிகை உன் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ. வாடா மண்டவளா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கண்ணே. என்னடா கல்யாணம் 4 மாசம் தான் ஆகுது, இப்படி சலிச்சுக்கிட்டு பேசுற? ஆட ஏண்ணே நீங்கள் வேற. நானே ஏன்டா அந்த கல்யாணத்தை பண்ணோம்னு இருக்கேன். ஏன்டா புது பொண்ணாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணுதா? அவன் என் கூட இருந்தால் தானே பிரச்சனை பண்ணுறதுக்கு. கூட இல்லையா? எங்க போச்சு? ஆட ஆமாண்ணே, தாலி கட்டின மறுநாளே ஆடி மாதம்னு சொல்லி அவளை அவள் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கண்ணே. விடா காலகாலமாக நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிக்கிற கலாச்சாரம் தானே. ஏன் வாடாமலி போயிட்டு வந்துச்சு, ஆனால் ஆவணி பிறந்திருக்கும்ல. ஆவணி மாதம் எனக்கு ஏதாவது வேண்டுதல் பாக்கிருக்குன்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு மாலையை போட்டு விட்டு மலைக்கு அனுப்பிச்சி விட்டான். டேய் நம்ம அப்பைக்கு நமக்கு எது பண்ணாலும் நமக்கு நல்லது காத்தாண்டா இருக்கும். சரி புரட்டாசி பிறந்திருக்கும்ல. புரட்டாசியும் வந்துச்சுண்ணே. அவளுக்கு ஏதோ வேண்டுதல் பாக்கிருக்குன்னு சொல்லி அவங்க அப்ப அவளுக்கு ஒரு மாலையை போட்டு ஏதோ ஒரு மலைக்கு அனுப்பிச்சி விட்டான். என்னடா இது வளைச்சு மலை போட்டுருக்கானுங்க. சரி ஐப்பசி பிறந்திருக்கும்ல. அதுக்குள்ள அவளுக்கு புள்ளையே பிறந்துருச்சுண்ணே. கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆகுது. இவன் சொல்ற கணக்கு இப்படி பார்த்தா விரல் கூட பட்டிருக்க வாய்ப்பு. எப்படி அது? அதைத்தானே நானும் கேட்டேன். அதுக்கு போய் ஏண்டா கட்டின பொண்டாட்டி சந்தேக போறியான்னு சொல்லி என் சின்ன மாமனார் என்ன செருப்பால் அடிச்சு விட்டானே. இப்போ எங்கே கிளம்பிட்டாப்பா? என் பொண்டாட்டிக்கு பத்தியாச்சோறு கொண்டு வரேனே. பத்தியம் இந்த பசு வந்துருச்சு, கிளம்பா. சரி நான் கிளம்புறேனே. சின்ன மாமனார் ஓடி வந்து செருப்பு கழட்டி அடிச்சிருக்கிறான்னா சம்மந்தப்பட்டவன் யாரா இருப்பா? நம்ம அளவுக்கு கண்ணுங்கருத்துமா இல்லாமல் இப்படி கோட்டை விட்டுட்டானே. வணக்கம் மேடம். வணக்கம். இங்கே வெற்றிவேல் ஷாப்பிங். அந்த கடை தான் மேடம். வரேன் மேடம். தேங்க்ஸ். தம்பி. ஹாய். கட்டினா அவங்கள தான் கட்டணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன். ஆனால் நான் பண்ண தப்பால் அவளை அந்த ஊரே ஒதுக்கி வச்சிருச்சு. வேறு வழி தெரியலை. ஆனால் முடிவு பண்ணி தான் தாலி கட்டினேன். இனிமே என் வாழ்க்கை இப்படி தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவளுக்கு வெறும் தாலி மட்டும்தான் கட்டியிருக்கேன். கடைசி வரைக்கும் உன்னை தான் காதலி பேருந்து நீங்க சொல்லியிருந்தா தான் தப்பு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். மனசுக்குள்ள இருந்ததே நாம 2 பேரும் சொல்லிக்காம இருந்ததுக்கு ஏதோ ரீசன் இருந்திருக்கு. அது நல்லதுக்கு தான் எடுத்துக்கணும். மறக்கணும். கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஏய் ஏன் இதை எடுத்துட்டு வா. வெற்றி நீ எங்க போற? உள்ள போ. ஏண்டா அவள் அப்பாவை சாவு கொடுத்து முழுசாக 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் அவளை மாலைங்கழுத்துமா நிற்க வச்சதே பெரிய பாவம். இதில் சாந்தி முகூர்த்தம் வேறு. அவள் பொண்ணா பொம்மையா? உங்கள் ஒப்பனுக்கும் உங்கள் அம்மாளுக்கும் தான் அறிவு இல்லை, உனக்குமா இல்லை? பாவண்டாவ. இன்னும் அப்செட்டாகவே இருக்கீங்களா? மாமாவோட கோவம் நியாயமான தானே? அப்பா அடித்ததெல்லாம் ஒன்றும் இல்லை. சுபா ரொம்ப பிடிச்சி போச்சு, லவ் பண்ணிட்டேன். ஆனால் இப்போது என்னால் தான் எல்லாரோட நிம்மதியும் கெட்டு போச்சுன்னு நினைக்கும்போது
என்ன நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்கு. ஒரே நாளில் வாழ்க்கையை போச்சுன்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் என் அப்பாவை பார்த்து கட்டி வச்சிருந்தா கூட இப்படி ஒரு குடும்பத்தில் வாக்கப்பட்டிருப்பேனான்னு தெரியல. மனசை விட்டுறாதீங்க, உங்களுக்கும் நல்லது நடக்கும். யார் எதிர்த்தாலும் உங்கள் அண்ணன் உங்கள் கூட நிற்பார். என் குலதெய்வத்துக்கு என் மகன் பிறந்தப்ப காது குத்தி கெடா வெட்டி பூசை போட்ட பிறகு மறுபடி 27 வருஷம் கழிச்சு என் வீட்டு தேவைன்னு பொங்க வச்சு சாமி கும்பிட வந்தோம். வச்ச பொங்கலை இன்னும் இறக்கலை. நிச்சயதார்த்தத்தை நிறுத்துன்னு நீ வந்து நிற்கிற. உங்கள் தம்பியும் சுபாவும் லவ் பண்ணுறது ராஜமாணிக்கத்துக்கு தெரியுமா? இவர் தம்பி, ருசி மட்டும் முக்கியம் இல்லை, வந்துட்டு போகிறவங்கள மனம் கொடாமல் கவனிக்கணும், அதான் முக்கியம். அப்புறம் சாப்பிட்டுட்டு போகிறவங்க 4 நாளைக்கு நம்ம கல்யாணத்தை பற்றி பேசணும். என்ன அப்படியே செஞ்சிடலாமே. சம்மந்தி கூப்பிட்றாரு. சரி, நான் தேதியை குறிச்சிட்டு கூப்பிட்றேன். சரிங்கண்ணே. இந்த அனுப்பிச்சு வந்துடுறேன். ஹலோ சம்மந்தி, நிச்சயம் மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கான வேலைலாம் பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. மண்டபம் பார்த்தாச்சு, சமையலுக்கு ஆள் சொல்லியாச்சு. தேதி முடிவானதும் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட வேண்டியதான். உங்கள் சைடில் எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுதாமே. ஹலோ, சொல்லுங்க. எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அப்படியே கல்யாணத்தை பண்ணிடலாம் நினைச்சிங்களா ராஜமாணிக்கம்? கொஞ்சம் நேரில் பேசலாமா? இதுக்கு மேலே நேரில் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அது இல்லைங்க, என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்றது எனக்கு ஒன்றும் இல்லைங்க. அந்த பையனோட அப்பா கிட்ட சொல்லி எல்லாம் பேசி கிளியர் பண்ணிட்டேங்க. பையனோட அப்பா கிட்ட பேசி கிளியர் பண்ணிட்டீங்க. உங்க பொண்ணு அதுவும் தானே லவ் பண்ணிருக்கு. நீங்க நினைக்க மாதிரி என் பொண்ணால் எதுவும் நடக்காதீங்க. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிற காலகட்டம் இது இல்லை. அப்படியே நீங்க நினைச்சாலும் அதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? எதுக்கும் உங்க தோதுக்கு வேற இடம் பாருங்க. ஹலோ ஹலோ, தெய்வான நிச்சயத்தை நிறுத்த சொல்லிட்டாங்க. ஏய், ஏதோ உன் கண்ட்ரோல்ல இவ அமைதியா இருக்கான்னு மட்டும் நினைக்காது. இந்த நிச்சயம் நின்னதுக்கு இவதான் காரணம். இவ ஏதோ பண்றாடி. இவ நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எல்லாம் தானா நடக்குது. எதுவும் பேச வேணாம்னு நினைக்கிறேன்னா, திருவிழா அன்னைக்கு ஓடி போக பிளான் பண்ணதான் நீ. நான் இப்போ ஓடி போக பிளான் பண்ணேன். எல்லாத்தையும் நீங்களே தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என்கிட்ட கேட்கவும் மாட்டீங்க. சரவணா அப்பா உங்ககிட்ட வந்து கேட்டப்போ நீங்க முடியாதுன்னு சொன்னதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா அவ என்கிட்ட ஓடி போலான்னு கேட்டப்போ நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு ஒரே காரணம் நீங்களும் அம்மாவும் தான். நீங்க எவ்வளவு ஏற்பாடு பண்ணாலும் நான் ஏன் அமைதியா இருந்தேன்னா அது என்னோட இன்ட்யூஷன். இதெல்லாம் கண்டிப்பா நடக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு சொல்றேன், என்னைக்கு இருந்தாலும் சரவணை தான் நான் கட்டிக்க போறேன். அதுவும் உங்க சம்மதத்தோட. என்னடா அப்படி சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க. சட்டு புட்டு ஒரு முடிவு எடுக்க போகிறீங்களா, இல்லை வீட்டில் உட்காந்து காவை காக்க போகிறீங்களா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஊர் உரமுறைக்கு தெரிஞ்சா காலத்துக்கு பொண்ணை வீட்டில் வச்சுருக்கணும். தம்பி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சுபாவை உங்கள் தங்கச்சிமே அருளுக்கே கட்டி வச்சிட்டா, கோவக்கார தங்கச்சிக்கிட்ட பொண்ணு எப்படி நிம்மதியாக இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? அந்த பையன் நல்ல வயதானப்பா. உங்களுக்கு ஒன்றுங்கிறப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி வந்து நின்னான்ல, அவனுக்கு கொடுத்தா தங்கச்சிக்கு உமலுக்கிற பகையும் மறைஞ்சு போயிருப்பா. ஓ தங்கச்சி வாந்தியா இன்னைக்கே நாளைக்கு இழுத்து கிடக்கு. அது செத்ததுக்கு அப்புறம் ஊரில் ஒருத்தனா போய் நிற்கிறத விட அது உசுரோட இருக்கும் போதே போய் பார்த்து ஒருத்தனை ஆயிக்கலாம்ப்பா. நீங்கள் வாங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். வாங்க தம்பி, வாங்க. ஏன் மாப்பிள்ள வந்தவங்க வாங்க. வாங்க மாமா, வாங்க அத்தை. வாங்க வாங்க. இந்த வீட்டு வாசலுக்கு வந்து எத்தனை வருஷமாச்சு? உள்ள வாங்க மாமா. வாங்க தம்பி, உள்ள வாங்க, உட்காருங்க. தேவான, இந்தாங்க தாச்சி. ஏன் நீ தயங்குற? அவ உப்பு வாங்கி அம்மா வானில போட்டு அம்மா உப்பு அவ கையில கொடுத்து சத்திய முறைப்போட தீர்த்துக்குங்க. வாங்கிடி. அத்தாச்சி,
வந்திருக்காங்க? என்னை வழி அனுப்ப வந்தீங்களா ஐயா? என் பேரனுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்காம போற முடியுதான் பயமா இருக்கு. ஐயா, உன் மகளை என் பேரனுக்கு கொடுத்து என் மனசை சந்தோஷப்படுத்தீங்களா ஐயா? காய வரணும். பகையை மறந்துட்டு அவங்க எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. உனக்கு என்னம்மா தயக்கம்? என்னம்மா யோசிக்கிற? வேணும் வேணாம் ஒரு பதில் சொல்லு. வேணும்னு தானே உப்பு வாங்கி பானையில் போட்டா. அப்புறம் என்ன? அதுவே சம்மதம் மாதிரி தானே? அப்புறம் என்ன நல்ல நாள் பார்த்து நிச்சயத்தை பண்ணிக்கோங்க. எதுக்கு நல்ல நாள் பார்த்துக்கிட்டு? நல்ல முடிவு எடுக்கிற எல்லா நாளுமே நல்ல நாள் தான். பெரியாயே, நீ போய் வெத்தத்தை எடுத்துட்டு வா. அத்தை, வாசம் நிறைவேறிடுச்சு. அப்புறம் என்ன, சந்தோஷம் தானே?